தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஒருவேளை அது பிரச்சனைகளே இல்லாம பதில்களா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு விஷயத்தை தான். நாம வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற ஒரு சாதாரண சத்தத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, நாம 1960களுக்கு போலாம். அர்னோ பென்சியாஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் ரெண்டு வானியலாளர்கள் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில இருந்தாங்க. ஆனா அவங்கள ஒரு தீராத தலைவலி பிடிச்சு ஆட்டுச்சு. அவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எதை சரி செஞ்சாலும் ஒரு விடாப்பிடியான இரைச்சல் அவங்கள துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். விண்மீன் திரள்களுக்கு இடையில இருக்கிற சிக்னல்களை பதிவு செய்யணும். ஆனா இந்த இரைச்சல் ஒரு வைரஸ் மாதிரி அவங்களோட டேட்டாவை மொத்தமா கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறு, ஒரு தொந்தரவு, அவ்வளவுதான். அந்த இரைச்சலை எப்படியாவது நிறுத்திடணும்னு அவங்க செஞ்ச முயற்சிகள் ஆடேங்கப்பா ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி இருந்துச்சு. சிட்டிலேருந்து வர இன்டர்ஃபரன்ஸான செக் பண்ணாங்க, இல்ல. அணு ஆயுத சோதனையால இருக்குமோ, அதுவும் இல்ல. எல்லா கருவிகளையும் திரும்ப திரும்ப செக் பண்ணாங்க. ஏன், கடைசியா அந்த ஆண்டனால கூடு கட்டியிருந்த ஒரு ஜோடி புறாக்களை கூட பாவம் காலி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த சத்தம் மட்டும் நகரவே இல்ல. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு லாஜிக்கலான ஸ்டெப்பும் ஃபெயில் ஆகும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த சத்தம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரல, அது எல்லா இடத்துல இருந்து வந்துச்சு. அங்கதான் பிரச்சனையே. இங்கதான் அறிவாற்றல் உளவியலாளர் வெண்டி ராஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பெரும்பாலும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஒரு தோல்வியாதான் ஆரம்பிக்கும். பென்சியாஸ்க்கும் வில்சனுக்கும் நடந்தது அதுதான். அந்த இரைச்சல் அவங்களால நீக்க முடியல பாத்தீங்களா? அந்த தோல்விதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படியா இருந்துச்சு. இங்கதான் அவங்களோட பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வருது. அது வரைக்கும் இதை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சவங்க முதல் முறையா ஒருவேளை இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு சின்ன கேள்வி எல்லாத்தையும் மாத்தி போட்டுடுச்சு. அந்த இரைச்சல் ஒரு கோளாறு இல்ல, அதுவே ஒரு சிக்னலா இருக்கலான்னு அவங்களுக்கு தோணுச்சு. அந்த இரைச்சல் அது ஒரு தப்பே இல்ல, அது அண்ட பின்னணி கதிர்வீச்சு. அதாவது நம்ம பிரபஞ்சம் பிறந்தப்போ ஏற்பட்ட அந்த பெருவெடிப்போட மங்கலான ஒரு எதிரொலி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க கேட்டது இந்த பிரபஞ்சத்தோட முதல் அழுகுரல். இல்லன்னா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பத்த வச்ச ஒரு பிரம்மாண்ட நெருப்பு பக்கத்துல நின்னா ஒரு மெல்லிய சூடு தெரியும் இல்லையா? அது மாதிரி அவங்க ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையை சரி பண்ண போய் பிரபஞ்சத்தோட பிறப்பிய கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே சிக்னலை இன்னொரு வானியலாளர் ராபர்ட் டிக்கி ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தார். பென்சியாஸ் வில்சனோட கண்டுபிடிப்பை பத்தி கேட்டதும் அவர் தன்னோட டீம் கிட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்மள முந்திட்டாங்க. இந்த கதை தற்செயலா நடந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு சரியான உதாரணம். ஆனா இது ஒண்ணு மட்டும் இல்ல இல்லையா? ஆமா, நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல்ல நடக்கிற 30-50% கண்டுபிடிப்புகள் இப்படி ஏதோ ஒரு வகையில தற்செயலா நடக்கிறது தான். நாம நினைக்கிற மாதிரி முன்னேற்றம்ங்கிறது எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல போறதில்ல. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். நாம ஒரு பிரச்சனை, ஒரு இரைச்சல்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆழமான உண்மையா இருக்கலாம். நாம கவனிக்க வேண்டியது அந்த கண்ணுக்கு தெரியாத வடிவங்களைத்தான். இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விய கேட்க வைக்குது. இன்னும் எத்தனையோ பெரிய உண்மைகளை நாம சாதாரண இரைச்சல்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கோமோ? அடுத்த தடவை உங்களை விடாம துரத்துற ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணதா இருக்கலாம்.